அவலம் வாழ்க வளம். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நின்னை சரணடைந்தேன் எம் குருவே, நின்னை சரணடைந்தேன். குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி இன்று என்றும் இளமை என்னும் தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். நான் ஏதோ இளமையா இருக்கிறதுக்கு டிப்ஸ் தரப்போறேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க. எப்படி ஔவைக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைத்ததோ, அதுபோல நம் மகான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு சிறந்த நெல்லிக்கனி போல நமக்கு காயகல்ப கனியே நமக்கு கொடுத்துட்டாங்க இளமையா இருப்பதற்கு. அத பத்தி நம்ம பேசுவதற்கு முன்னால அந்த காயகல்ப ஒரு கவிதை அழகா சொல்லியிருப்பாங்க ஐயா. வித்து அது அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும், அளவில் உடலில் உயிரும் தங்கும். சத்தான உயிர் அளவு நிறைந்திருந்தால் சரீரத்தில் ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். சித்துருவாய் ஒளிர் ஜீவகாந்தம் ஓங்க செல்கள் அணு அடுக்குடலில் சீரமைந்து ஒத்தியங்கும். நோய் முதுமை மரணம் தள்ளி ஒதுங்கிவிடும், விரும்புங்கால் சமாதி கிட்டும். அப்படின்னு ஒரு அருமையான கவிதையில எல்லாம் தள்ளி போகணும் நமக்கு, சரிங்களா? இதையெல்லாம் நம்ம உள்ள இன்னும் நல்லா சிந்திப்பதற்கு முன்னாடி எங்க பள்ளியில இப்ப ஜூன் 21க்கு நமக்கு யோகா தினம் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அது முன்னாடியே நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணும். அதுக்காக ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் எடுத்துட்டு குழந்தைங்க பேசுற மாதிரி நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இந்த இளமைக்கான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதுனால அதை அப்படியே உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவா ஒரு குழந்தை வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி அந்த டயலாக் வச்சிருக்கோம். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வராங்கன்னா இத பேசுவாங்க. இப்ப பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், கர்ம யோகம் என வகைப்படுத்தப்படும் யோகா 5000 வருடங்களுக்கு முன்பே நம்ம இந்தியாவில் தோன்றிய பெருமையுடையது. அதிலும் தமிழ்நாடு தான் குறிப்பா. இக்கால வாழ்க்கை முறைக்கு நமக்கெல்லாம் யோகா அவசிய தேவையாகிறதுங்க. அதிக மக்கள் தொகை பெருக்கம் வந்துருச்சு. நைட்டு யாரும் உறக்கம் என்பதே பெரும்பாலோருக்கு இல்லை. எதை நோக்கியோ ஓடிக்கொண்டிருக்கின்றான் மனிதன். அவன் ஆரோக்கியமாக, அமைதியாக, நிறைவாக வாழ யோகா வாழ்வியல் முறை அவசிய தேவையாகிறது. இதுல உடம்புக்கு உடற்பயிற்சி ஆசனாக்களும், மனதுக்கு தவ பயிற்சியும், உயிர் என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு பயிற்சியும் மகான் கொடுத்து நம்ம வாழ்வை வளப்படுத்துறாங்க. யோகாவின் தந்தையாக பதஞ்சலி முனிவரை அழைப்பர். ஆனா அவர் அங்கொன்று இங்கொன்றுமா சிதறி கடந்த நூலெல்லாம் எடுத்துங்க முறைப்படுத்தி வகைப்படுத்தி யோக சூத்திரத்தை தொகுத்து கொடுத்துட்டாங்க. அதுல அட்டாங்க யோகம் தான் ரொம்ப ஃபேமஸ். அதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தவம், சமாதின்னு 8 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப இதா பேசப்படுது. அப்ப நம்ம பாலில் நெய் மறைந்துள்ளது போல நமது உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் என்பது உடல் முழுவதுமே நிறைஞ்சிருக்கு. அப்ப நாம் நம் உடம்பையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வது நமது கடமை இல்லையா? அப்ப நம்ம சரியாக பார்த்து கொள்ளாவிட்டா நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம தொல்லை கொடுக்கிறோம். சமுதாயத்துக்கும் நம்மளால செய்யக்கூடிய பயன்கள் கிடைக்கலனால அது நஷ்டம் வரும். சில பேர் நினைப்பாங்க எப்படி வேணும்னாலும் வாழ விரும்பும் மக்கள் வந்து துன்பம் தான் படுவாங்க. நம்ம குருமார்கள் வழிகாட்டுதல் படி, பெரியோர்கள் வழிகாட்டுதல் படி வாழக்கூடியவங்க அமைதியா இன்பமாக வாழ முடியும். எப்படி ஒரு சைக்கிள் சின்ன வயசுல கத்துக்கிறோமோ, பைக் ஓட்ட எப்ப கத்துக்கிறோமோ, ஒரு சமையல் செய்ய எப்ப கத்துக்கிறோமோ, அதே போல சிறு வயதிலேயே யோகாவும் பழகுதல் வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும். ஔவைக்கு அந்த நெல்லிக்கனி கிடைத்தது போல நமக்கு காயகல்ப கனியை கொடுத்துட்டாரு மகான். அதுல ஏகப்பட்ட விஷயங்களையும் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் கொடுத்துட்டாங்க. இத ஒரு 2 குழந்தைங்க பேசினா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை மூச்சு பயிற்சி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்குங்க. அத பார்த்துட்டு இன்னொரு குழந்தை கேக்குது. டேய் ஃப்ரெண்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது உனக்கு தெரியலையா? நான் மூச்சு பயிற்சி செய்துட்டு இருக்கேன். உனக்கு தெரியாதா மூச்சு பயிற்சினான்னு கேக்குது.
அதுக்கு இன்னொரு குழந்தை சொல்லுது, எனக்கு தெரியாதுப்பா இதெல்லாம். மூச்சு பயிற்சி பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். ஆமை தெரியுமா உனக்கு? ஆமை, டாடாய்ஸ் அது எவ்வளவு நாள் வாழுது தெரியுமா? 300ல இருந்து 450 வருடங்கள் வரைக்கும் வாழுது. இன்னொரு குழந்தை ஆச்சரியமா கேக்குது, அது எப்படிப்பா அப்படி வாழுது? ஏன்னா மெதுவாக ஆழமான சுவாசம் எடுக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 3ல இருந்து 4 சுவாசம் மட்டும்தான் எடுக்குது அந்த ஆமை. அதனால அதோட ஆயுள் காலம் அதிகரிக்கிறது. ஏன்னா ஆழ்ந்து சுவாசிக்கிறதுனால நுரையீரல் நல்ல விரியும். தேவையான ஆக்ஸிஜன் உடம்புக்குள்ள போயிடும். உடம்புக்கு தேவையான ஆக்ஸிஜன் எல்லா செல்களுக்கும் தேவையான அளவு நிரம்பி ததும்பி இருக்கும். அப்ப செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட நாள் வாழலாம். ஓ! அப்ப நாமும் இந்த டீப் பிரீத் ஆழ்ந்த சுவாசம் எடுத்தா நீண்ட நாள் வாழலாம் தானே? ஆமா, ஆமா. வா, வா வந்து என் கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பிராணாயாமம் பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டயலாக். சுவாசம் பற்றி உனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியுமா? அப்படின்னு அந்த குழந்தை கேக்குது. தெரியும்பா. சராசரியா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு வளர்ச்சி பெற்ற நல்ல மனிதன் 21,600 முறை சுவாசம் செய்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் எடுக்கிறான். இப்படி கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அவனோட வருடம் 120 வருடம் ஆயுள் காலம். உயிரினங்களோட மூச்சினோட எண்ணிக்கைய பொறுத்து தான் இந்த ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா குரங்கு ஒரு நிமிஷத்துக்கு 31, 32 சுவாசம் தான் எடுக்குது. அது எவ்வளவு நாள் வாழுது? 20 வருஷம் வாழுது. குதிரை 18 மூச்சு எடுக்குது. அது ஒரு 48, 50 வருடம் வாழுது. நாய் 28 மூச்சு எடுக்குது. அது 13, 14 வருடம் வாழுது. இந்த ஆமை மட்டும் 3, 4 மூச்சு எடுக்கிறதுனால 450 வருடம் வாழுது. இப்ப மனிதன் ஒரு 15 சுவாசம் எடுக்கிறான். 120 ஆண்டு தாராளமா வாழலாம். இன்னும் சுவாசத்தை முறைப்படுத்தினால் வாழலாம். இது பாட்டுகள்ல எல்லாம் வந்திருக்கு திருமந்திரத்துல. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு திருமந்திரம் சொல்லுது. கூற்றைனா மரணம். இந்த மூச்சு காத்த கலைய ஒழுங்கா கத்துக்கிட்டா மரணத்தை கூட யமனை கூட எட்டி உதைக்கலாம் அப்படின்னு பாடல் சொல்லுது. இதுல வகைகள் ஏதாவது இருக்கா? மூச்சு பயிற்சியில நிறைய இருக்கு. நாடி சுத்தி பிராணாயாமம், தண்டுவட சுத்தி பிராணாயாமா, கபாலபதி பிராணாயாமா, சிட்டாளி பிராணாயாமா, சீத்காரி பிராணாயாமா, பிரம்மரி பிராணாயாமா, இப்படி ஒரு தக்க அனுபவமிக்க ஆசிரியர்கிட்ட இத கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக சிறந்த முக அழகும் கூடும், உடம்புல ஆரோக்கியமும் இருக்கும். சரீரத்துல இந்த ஜீவகாந்த ஆற்றல் ஓங்கும். மூச்சு பயிற்சி செய்யறவங்க எல்லாம் பாருங்களேன், முகம் அப்படி ஒரு பளபளப்பா இருக்கும். சரிப்பா இதெல்லாம் விடு. முதுமை வயசான தோற்றம் ஏன் வருது எனக்கு? ஒரு பாட்டி கத்துறாங்க. ஐயோ! இந்த முதுமை தோற்றம் ஏன் தான் வருதோ? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. வேகமா நடக்க முடியல வயசாயிடுச்சுன்னா, நிக்க முடியல. அப்பாடா! ஏன் தான் இப்படி வயதான ஒரு நிலைமை வருதோ அப்படின்னு ஏங்குறாங்க. அப்ப இன்னொரு குழந்தை ஓடி வந்து, பாட்டி பாட்டி நீங்க புலம்பிட்டு இருக்கத நான் கேட்டேன். எங்க பாட்டியும் உங்க வயசுதான் இருப்பாங்க. ஆனா அவங்க அழகா எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டு எங்க வீட்டுல ஜாலியா இருக்காங்க. ஏன்னா இந்த முதுமை எப்படி வருது அப்படிங்கறத பத்தி யோகாவுல கத்துக்கிட்டாங்களாம். அதனால அவங்க நிம்மதியா வயதான காலத்தை கடக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க வயசானவங்க, "ஓ! அப்படியா? இது எனக்கும் சொல்லி தரலாம்லப்பா. ப்ளீஸ் என்ன போல இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லும்போது, தாராளமா சொல்லி தரேன். என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. பூமி மணிக்கு 1042 மைல் வேகத்துல சுத்துது. அதாவது 1668 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்தி கொண்டுகிட்டே இருக்குமாம். அப்படி பூமி சுத்தும் வேகத்துல எந்த கெட்டி பொருளையும் மையத்தை நோக்கி இழுக்கும் இயற்கை நியதி அதற்கு உண்டாம். அப்ப நமது உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது? சிற்றறைகளால் கட்டப்பட்டு இருக்குது இல்லையா நம்ம உடம்பு. அப்ப அந்த சிற்றறைகள் எல்லாம் பூமியின் மையம் நோக்கி சென்டர் பாயிண்ட் நோக்கி இழுக்கப்படுமா. அப்போ லேசான நமது உடம்புல இருக்க உயிர் துகள்கள் எல்லாம் மேல் நோக்கி செல்லுமா. மேல இருந்து இறைவெளியோட அந்த இருக்க ஆற்றல் வேற சுத்திக்கிட்டு இருக்கு. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மகான் சொல்லி கொடுத்தது. தண்ணி இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அது சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால சிற்றறைகள் கீழ் நோக்கி வேற தள்ளப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் மண்ணு, கல்லு, ஒரு லேசான பொருள், ஒரு பூவோ அல்லது மரத்தூளோ போட்டுக்கோங்க. நல்ல கைய விட்டு அந்த பக்கெட்டுக்குள்ள நல்ல கைய விட்டு வேகமா சுத்துனீங்கன்னா, கனமான கல்லு, மண்ணெல்லாம் சென்ட்ரு பகுதிக்கு வரும். அது ஒரு டிரான்ஸ்பரண்டான பக்கெட்டா இருந்துச்சுன்னா, சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் ஷேப்பு அந்த சென்ட்ரிஃபிகர் ஃபோர்ஸ்னால ஒரு கோன் ஷேப் அப்படியே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா. அப்ப அந்த
மையப்பகுதியை நோக்கி இழுக்கப்படுது. அதை நம்ம பார்க்க முடியுது இந்த பிராக்டிக்கல் பண்ணும்போது. இது எப்போதும் நடந்துகிட்டே இருக்கிறதுனால 2 சிற்றறைகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு குறைஞ்சு போறதுனால சோர்வு வருது. சரி, இந்த சிற்றறைகள் கீழ் நோக்கி தள்ளப்படுது இல்லையா? தசைகள் கீழே இறங்குது. நரம்புகள் பாதிக்கப்பட்டு தளர்வடைகிறது. அந்த எலும்புக்கும் தசைக்கும் இருக்கிற பிடிப்பு போயிருச்சுன்னா, அந்த தசையோட இறுக்கம் குறையுதுனால உடம்பு தளர்ந்து லூஸ் ஆகி போயிடுது இல்லையா? இந்த தளர்வைத்தான் முதுமை என்கிறோம். அப்ப வயதான தோற்றம் எப்படி வருது பாருங்க. பூமி சுத்தாம இருக்குமா? அப்ப இயற்கையில இது நடக்கக்கூடிய ஒரு செயல்தான். இத சரி செய்யதான் மாத்தி நாடி நரம்புகளை முறுக்கேற்றக்கூடிய பயிற்சிகளை யோகால நம்ம பாட்டி கத்துக்கிட்டாங்க. அதனால மகிழ்ச்சி, ஆரோக்கியமா இருக்காங்க. அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற மாதிரி முடிச்சோம். ஆனா பயிற்சி நமக்கு தெரியும். காயகல்பத்துல நம்ம அஸ்வினி முத்திரை, ஓஜஸ் மூச்சு போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த பயிற்சி தான் நரம்புகளை முறுக்கேற்றி செய்யக்கூடிய பயிற்சி. அத நம்ம செய்தோம் அப்படின்னா என்றென்றுமே இளமையா இருக்கலாம். சரி, இளமைக்கு இன்னும் என்ன காரணம் இருக்கு? இளமையா வச்சுக்கணும்னா, நோய் வராம பாத்துக்கணும் இல்லையா? நோய்னா என்ன? எனக்கு தெரியலையே. ஏன்னா, இந்த நோய் இது வராம வச்சுக்கொண்டாலே, அ இளமையா நம்ம என்னைக்கும் இருக்க முடியும். பொதுவா வலி ஏற்படுது உடம்புலன்னா, அத சரிப்படுத்துவதற்கு இந்த லைஃப் ஃபோர்ஸ் உயிர் துகள்கள் என்ன பண்ணும்? அந்த வலி இருக்கிற இடத்த நோக்கி ஓடி, தற்சுழற்சி தானே அதிகமா சுழன்று, வேகமா சுத்தி, அதுகிட்ட இருக்க ஜீவகாந்த ஆற்றலை, பயோ மேக்னட்டிசத்தை உற்பத்தி பண்ணி, அந்த வலிய கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிவிடும். ஹெல்ப் பண்ணும். இது நேச்சராவே, இயற்கையாவே எல்லா மனிதரோட உடம்புக்குள்ளும், ஜீவனுக்குள்ளும் இருக்கு. இதையும் தாண்டி இந்த பயோ மேக்னட்டிசம், ஜீவகாந்த அளவுக்கு மீறி மின்சக்தியாக மாறி, ஷார்ட் சர்க்யூட் மின்குறுக்கு ஏற்படும் போதுதான் இந்த வலிதான் நோயாக சேஞ்ச் ஆகுது பாத்தீங்கன்னா. வலி நீடித்து ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா, அணு அடுக்கு கெட்டு போகும் இல்லையா? பல நாள் நீடிச்சுன்னா அத நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமது உடலில் உள்ள சக்திகள் அந்த நோய் வீணாக்கக்கூடிய ஓட்டை அப்படிங்கிறாங்க. நிறைய நோய் இருந்தா உடம்புல இருக்க சக்தி, ஆற்றல் எல்லாம் ஓடி போயிரும். ஒரு ஓட்ட பாத்திரத்துல தண்ணி எப்படி வைக்க முடியும் நம்ம வீட்ல? அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. அப்ப அந்த நோயினால நம்ம உடம்ப விட்டு வெளியேறக்கூடிய ஆற்றல் சில நிமிஷம் அல்லது சில நாளு அல்லது கொஞ்சம் மாசத்துல அல்லது 1 வருஷம் 2 வருஷம் சில ஆண்டுகள்ல உடம்புல இருக்க எல்லா ஆற்றலையும் காலி பண்ணிட்டு வறண்டு போயிரும் உடம்பு. இதன் விளைவாக ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீர்கெட்டு போயிடும். உடல் உறுப்பு ஒவ்வொன்னா செயல் இழக்க ஆரம்பிச்சிரும். ஆற்றல் வெகுவா குறைஞ்சு ஈடு செய்யவே முடியலப்பா. உடம்புக்கு இயக்கம் ஒண்ணுமே பண்ண முடியலைங்கையில அந்த உடலின் இயக்கம் நின்று விடுவதையே மகான் மரணம் என்றார்கள். ஆனா இதை ஏத்துப்பாங்களா? ஒரு நோய் வந்து மரணம் வருமா? நான் தான் சரிப்படுத்திக்கிறேன்னு நினைப்பாங்க. இதை கவனிக்க தவறி விட்டுட்டா உடம்புல இருக்க எனர்ஜி போயிடும். ஏன்பா எனக்கு யோகா செய்ய பிடிக்கல. நான் ஜிம்முக்கு போறேனே. இப்ப யோகா பண்ணா இளமையா இருக்கலாமா? ஜிம்முக்கு போனா இளமையா இருக்கலாமா? ஒரு வேறுபாடு பார்க்கலாமே. ஜிம்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஜிம்ல என்ன பண்ணணும் நம்ப? பணம் கட்டணும். யோகா உடற்பயிற்சிக்கு பணம் இல்ல. குருதட்சணை ஏதோ குடுத்தா போதும். எக்ஸர்சைஸ்க்கெல்லாம் பணம் தேவையில்ல. ஜிம்மு வீட்ட விட்டு வெளியில நடந்து போகணும் அல்லது பைக்ல போகணும். எங்கேயோ டிராவல் பண்ணி போய் தான் கத்துக்கணும். அவன் சொல்லிக் குடுக்குற இடத்துல தான் நம்ம கத்துக்க முடியும். யோகா வீட்ல கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், செஞ்சிரலாம் தானேங்க. உடம்பு ஜிம்ல கட்டுக்கோப்பா இருக்கும். ஒத்துக்கிறோம். ஆனா யோகா பண்ணுனா ஆரோக்கியமாக இருக்கும். உடல் பிளெக்சிபிலிட்டிஸ் வளையக்கூடிய தன்மையோட இருக்கும் இல்லையா? ஜிம்முக்கு போறாங்க. மனோதிடம் இருக்கா அவங்க கிட்ட? இருக்காது. ஆனா யோகாக்கு வராங்களா? மனம் திடமாக இருக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புத்திறன், ரிசெப்டிவிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு. ஜிம்ல நெறைய கருவிகள் இருக்கும். வாங்கணும். காசு நெறைய இருக்கும். வாங்கி வீட்ல வச்சு நம்ம எல்லாமே செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இதுக்கு யோகாக்கு ஒரு கருவியும் வேணாம். ஒரு பெட்ஷீட்டோ, ஒரு பாயோ, ஒரு யோகா மேட்டோ போதுமே! ஜிம்முக்கு அதிக பயிற்சி நேரம் எடுக்கணும். நெறைய கட்டுப்பாடு, ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உண்டு. ஆனா நமக்கு குறைந்த நேரம் ஒரு நாளைக்கு. செஞ்சா போதும் யோகா. இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழலாம். ஜிம்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம யோகால வாழத் தெரியாதவங்கள வாழ வைக்கிறோங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி பேசணும், எப்படி உன் உடம்ப வச்சுக்கணும், எப்படி பிள்ளைங்கள வாழ்த்தணும், எப்படி குடும்பத்துல விட்டு குடுக்கணும், நெறைய சொல்லிக் குடுக்குறாங்க மகான். ஜிம்ல பயிற்சி செய்யும்போது சோர்வு, டயர்டு வருது. ஆனா நம்ம யோகா செஞ்சா புத்துணர்ச்சி கிடைக்குது, மகிழ்ச்சியா இருக்கும். அமைதியும் இருக்கு. அது உடலுக்கு மட்டும்தான் ஜிம்மு பயன்படும். ஆனா யோகா உடல், மனம், உயிர் 3க்குமே பயன்படும்.
ஜிம்ல ஞாபக சக்தி அதிகப்படுத்த முடியாது. ஆனா யோகாவுல ஞாபக சக்தி மாணவர்களுக்கு அதிகப்படுத்தி குடுத்து நெறைய மார்க் வாங்க வைக்கலாம். நமக்குமே வந்து மறதி இல்லாம இருக்கலாம் நல்லா. மொத்தத்துல இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? யோகா செஞ்சா தான் நாங்க நல்லா இருப்போமா என்ன? அப்படியெல்லாம் சொல்லலங்க. அவங்கவங்களோட விருப்பம் அது. யோகா அப்படிங்கிறது இயற்கையோடு ஒத்திசைவாக இணைந்து வாழ்றது. இணைவது தான் யோகா. உடம்போடு, மனசு, உயிரோடு இணையணும். பின்பு இறையோடு இணையணும். இணைதலே யோகம். நிறைவான அமைதி வேணும். நல்ல பேரானந்தம் வேணும்னா யோகா வந்தா நல்லது. யோகா வந்தா நீங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்களா? பெறுவதை விட இழப்பதே அதிகம் அப்படிம்பாங்க. கோபத்த இழக்கணும் நீங்க. பொறாமைய இழக்கணும். வஞ்சத்த இழக்கணும். பேராசைய விலக்கணும். இது இழக்கணும். கவலைய இழக்கணும். வெறுப்ப இழக்கணும். அச்சத்த விலக்கணும். எல்லாத்தையுமே இழந்து இழந்து வந்தா நாம அழகான ஆரோக்கியமாக வாழலாமே! இப்ப சொல்லுங்க. அப்ப டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாம, சரி, சரி டென்ஷன் ஆக வேண்டாம். நாம யோகாவே சேர்ந்துக்கலாம். அப்படின்னு அந்த குழந்தைங்க முடிவெடுக்கிற மாதிரி அத அமைச்சிருக்கோம். யோகா விரும்பாதவங்களுக்கு, நான் யோகா செய்ய ஆசை இருந்தா கூட எனக்கு டைம் இல்லப்பா. எனக்கு ஆசையா இருந்தா கூட என்னால முடியல. என்னோட ஒர்க் லோட் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டிப்ஸா என்ன சொல்லலாம்? உணவு சாப்பிடும்போது 1/2 மணி நேரம் முன்னாடி, 1/2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு பின்னாடி நீர் அருந்தாதீங்க. நல்லா மென்னு சலைவா மிக்ஸ் பண்ணி சாப்பாட முழுங்குங்க. நொறுங்கத் தின்றால் 100 வயது வரை வாழலாம். கையில போட்டு தட்டுல போட்டு சாப்பாட பெசையாதீங்க. மத்து வச்சு கடையாதீங்க. மிக்ஸியில போட்டு அரைக்காதீங்க சாப்பாட. வாயில போட்டு கூலா அரைங்க. பூரி ஒரு பீஸ் வாயில எடுத்து வச்சாலும் ஜூஸா மாறணும். அவ்வளவுதான். அப்ப முழுங்கணும். அதே மாரி 5ல் அளவு முறைய பின்பற்றுங்க. 5ல் அளவு முறை மகான் சொல்லியிருக்காங்கல்ல, உணவு தேவையா? ஏப்பம் வருதா? விட்டுடு. உழைப்பு கரெக்ட்டா 8 மணி நேரமா? அதோட விட்டுடுங்க. உறக்கம் ரொம்ப தூங்குனாலும் கஷ்டம், தூக்கமே வராட்டியும் கஷ்டம். குடும்ப உறவு, இல்லறம் அதுவும் அளவு முறை. மாசம் ஒரு தடவ, 15 நாளைக்கு ஒரு தடவ. எண்ணம், உங்களோட எண்ணம் சும்மா தானே இருக்கணும். பழைய காலத்து கனவெல்லாம் இழுத்து போட்டு யோசிக்காதீங்க. எண்ணத்தில் அளவு முறை வேண்டும். அப்ப இந்த 5 விஷயத்துல அளவு முறைய பின்பற்றினா, அது நீங்க நல்லா இருக்கலாம். அது உடம்போட லாங்குவேஜ புரிஞ்சுக்கோங்க. பசிக்கும்போது சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு தள்ளி போடக்கூடாது. தூக்கம் வந்தா தூங்கிருங்க. தாகம் வந்தா நீர் குடிங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மூச்ச நல்லா நீளமா சுவாசிச்சு இழுக்க பழகிக்கங்க. கண்ண மூடி ஒரே இடத்துல அமர்ந்து அந்த சுவாசத்த கவனிக்கும்போது, அது தியானமாகவும் வந்து மேம்பாடு அடையும். உங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சி பண்ணுங்க. சுத்தமா உடற்பயிற்சியே இல்லைன்னா, வேலைய நெறைய இழுத்து போட்டு கையில செய்யுங்க. துணி துவைக்கிறதோ, வீடு தொடைக்கிறதோ, ஒட்டடை அடிக்கிறது, பாத்ரூம் கழுவுறது இதெல்லாம் பயிற்சி. இந்த செய்யற வேலையே உடம்புக்கு பயிற்சியாக மாறிவிடும் அல்லவா? நம்ம கையில தானங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் செஞ்சா இளமையாக இருக்கலாமே! கண்டிப்பா இருக்கலாம். ஏன்னா, இந்த இதுக்கெல்லாம் காரணம், இவ்ளோ செயல் நடைபெற காரணமே இந்த வித்து சக்தி தான். அத அழிச்சு விடுறான் மனிதன் பார்த்தா. அந்த அளவு அழுத்தம் தூய்மை எய்த வேண்டும். வித்து தூய்மையா இருக்கணும். அதோட அளவு நல்லா இருக்கணும். அது கெட்டிப்படணும். அப்ப உடம்புல உயிர் நல்லா தங்கும். அந்த மாரி உயிர் தங்குனாதான் ஜீவகாந்த ஆற்றல் நெறைய கிடைக்கும். ஒவ்வொரு ஆற்றலுக்கும் எத எடுத்து செலவு பண்றோம்? ஒவ்வொரு வேலைக்கும் எத எடுத்து செலவு பண்றோம்? அப்ப ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஜீவகாந்த ஆற்றல் நிரம்பி ததும்பி வழியறதுனால தான் மகான்கள ஆட்டோமேட்டிக்கா கையெடுத்து வணங்குறோமே! அந்த முகத்த பார்த்தாலே தேஜஸ் தெரியுதே! அந்த ஜீவகாந்தம் ஓங்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்ல. அந்த அணுக்கு இது உடம்புல அடுக்கடுக்கா நமக்கு பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் ஒண்ணா இயங்குது. அப்ப நோய் வரவே வராதே! தள்ளி போட்டுரும் எல்லாத்தையுமே. முதுமை, மரணம் எல்லாம் தள்ளி ஒதுங்கி போயிரும். என்னதான் நாம இளமையா தெரிய சில பேர் நம்ம டை அடிச்சுக்கிறோம், மேக்கப் போட்டாலும் கூட, ஒரிஜினல் இளமை ஒரு குறிப்பிட்ட வாலிபமான வயசுல தான் ஆ இருக்கும். அது சில நேரம் வந்து அந்த வாலிப வயசுக்கு ஈக்குவலா எதுவும் இல்ல. அந்த அழகு பருவ வயசுல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்குன்னு பழமொழியிலேயே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. மற்ற நேரத்துல சில பயிற்சிகள் செஞ்சா எப்போதுமே இளமையாக இருக்கலாம். ஆனா இந்த எண்ணத்துல கவனமா இருக்கணும். 5ல் அளவு முறை பழகணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்ப வித்துல தூய்மை இருக்கணும். நம்மளோட விந்து சக்தியில தூய்மை இருக்கணும். அப்ப அந்த விந்து சக்தியோட தூய்மை குறைவதற்கு காரணமான உணவுகள தவிர்த்து பழகணும். அப்ப உணவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அழகுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப தூய்மையான, சத்தான உணவுகள அது நமக்கு உணவுல மகான் குடுத்திருக்காங்க இல்லையா? சாத்வீக உணவு, ரஜோ உணவு, தாமச உணவுன்னு குடுத்திருக்காங்க. சமைச்சு வச்சுட்டு 2, 3 மணி நேரத்திலேயே சாப்பிட்டு அத முடிச்சிரணும். வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது.
காரசாரங்கள் எல்லாம் புளியெல்லாம் தவிர்க்கணும். இப்ப இந்த சம்மர்னா அதுக்கு ஏத்த மாதிரியான பழங்கள், ஜூஸு, மோரு எல்லாமே எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் நம்ம எண்ணத்துல அழகாவும், வித்து தூய்மையா இருந்ததுனாலே, நம்ம தனித்துவமாக காட்டப்படும். மத்தவங்க கிட்ட இருந்து நாம ஒரு டிஃபரெண்ட்டா இருப்போம். ஏன்னா, இப்ப சூரியனுக்கு நிழல் இருக்காங்க? இல்லையே! அதே போல எப்போதுமே இறை சிந்தனையிலே இருப்பவருக்கு எந்த கர்ம வினையும், நோயும் இல்ல, நொடியும் இல்ல. எண்ணம் தூய்மையாகவே இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்ப அதனால அவங்க என்னைக்குமே இளமையோடே இருப்பாங்கங்க. என்னைக்குமே இளமையோட இருப்பாங்க. அப்ப நம்ம நினைவு எண்ணத்த எங்க கொண்டு போய் குவிக்கணும்? இறையாற்றல் கிட்டயே வைக்கணும். அப்ப நமக்கு காயகற்ப யோகாவுல சொல்லிக் குடுத்த அந்த பயிற்சியும் நல்லா செய்யணும். அப்ப சுக்கிலம் கெட்டியாயிடுது, ஆண்மை ஓங்குது, தொல்லை தரும் நோய் வகைகள் போயிடுது. நமக்கு டி தொல்ல குடுத்துட்டே இருக்க நோய் போயிடுது. இளமை காக்கும், சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமமாம் இக்கலையே காயகல்பம். முடிச்சுட்டாங்க. இளமை காத்து இருக்கணும், நெறைய நாள் நிம்மதியா வாழணும் அப்படின்னா, அந்த சுக்கிலம் கெட்டி ஆகணும் இல்லையா? நோய் இல்லாமல் இருக்கிறதும், அப்ப உணவு, எண்ணம் 5 விஷயத்துல அளவு முறைகளோடு சேர்ந்து, நெடுநாதத்தை நாம வளமா வைத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த பயிற்சிகளையும் முறையாக நாம செய்து கொண்டே இருக்க வேண்டும். பயிற்சி, பயிற்சி, பயிற்சி தான் நமக்கு ஒரு தூய்மை தரும், அமைதி தரும், நிறைவு தரும். என்றும் நம் எண்ணம் தூய்மையாகவே இருக்கட்டும். என்றென்றும் இளமையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி, சிந்தனையை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்கம்மா. என்றும் இளமை என்ற தலைப்பில் மிக சிறப்பான காயக்கல்ப பயிற்சி அப்படியே சொன்னீங்கம்மா. கண்ணை மூடிட்டு கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. நிறைய உதாரணத்தை உதாரணங்களோட சிறப்பான உரை தந்தீங்கம்மா. நிறைய பயனுள்ள விளக்கமா இருந்தது. திருமூலரோட சுவாசத்துக்கு உதாரணம் சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மா அவர்களை தவ நிலையில் நின்று வாழ்த்துவோம். சிறப்பானதொரு சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி கே. சரஸ்வதி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மாவின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தலை தோங்க இறையர்களும் குருவர்களும் இணைந்து துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நிகழ்வில் கலந்து கொள்ள அத்துணை பேருக்கும் நன்றி. இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15க்கு மகரிஷியின் பாடல்கள், அதனைத் தொடர்ந்து 5:30க்கு தவம், 6 மணிக்கு ஆடியோ வீடியோவின் மூலம் காயக்கல்ப பயிற்சியும் உடற்பயிற்சி வகுப்பும் நடைபெறும். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் குரலில் பாடல்கள், மாலை 6:25க்கு காயக்கல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை. பிரதி சனிக்கிழமை தோறும் 6:30க்கு தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். தங்களது சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். பிரதி ஞாயிறு தோறும் மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். அனைவரும் நாள்தோறும் கலந்து கொண்டு ஆன்மீகத்தில் திகைப்போம். இறுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை மனமகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை இதே இணைப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.